வணக்கம். இன்னைக்கு நீங்க ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த பத்தி தான் ரொம்ப ஆழமா பேச போறோம். ஆமா. ஹொசே சில்வாவோட மனக்கட்டுப்பாட்டு முறை. ஆமா. இதுக்கு பல வருஷமா அவர் எழுதின கட்டுரைகள், குறிப்புகள் எல்லாத்தையும் தொகுத்த ஒரு புத்தகத்த ஆதாரமா வச்சு தான் இந்த உரையாடல ஆரம்பிக்கிறோம். ஒரு முழுமையான விளக்கம் கொடுக்கணுங்கிறது தான் நோக்கம். இந்த கதை சொல்லப்போனா ரொம்பவே ஆச்சரியமானது. பள்ளிக்கூடத்துக்கே போகாத ஒருத்தர் தன் குழந்தைகளோட படிப்புக்காக மனச பத்தி ஆராய ஆரம்பிக்கிறார். ம். ஆனா அது கடைசியில மனித குலத்தோட அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சிக்கான ஒரு பாதையா மாறுது. இது வெறும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கிடையாது. இது ஒரு முழுமையான வாழ்க்கை தத்துவம். சரி. அப்ப நம்மளோட இன்றைய நோக்கம் அந்த தத்துவத்தோட ஆணிவேரை புரிஞ்சுக்கிறது தான். அவர் திரும்ப திரும்ப சொல்ற அந்த ஆல்பா நிலைனா என்ன? அது என்ன பண்ணும்? முதல்ல இந்த ஹொசே சில்வா யாருங்கிறத சரியா புரிஞ்சுக்கலாம். 6 வயசுல அப்பா இழந்தவர், குடும்பத்தை காப்பாத்த செய்தித்தாள் விக்கிறது, ஷூ பாலிஷ் போடுறதுன்னு சின்ன வயசுலயே வேலைக்கு போயிருக்காரு. ஆனா அவரோட வளர்ச்சி அபரிமிதமானது. ஆமா, அதுதான் இதுல ஆச்சரியமான விஷயம். அவர் ஒரு நாள் கூட முறையா பள்ளிக்கூடம் போனதில்ல. ஆனா தபால்ல எலக்ட்ரானிக்ஸ் கோர்ஸ் படிச்சு, அப்படியா? ஆமா, ரேடியோ சரி பண்றதுல நிபுணராகி தெற்கு டெக்சாஸ்லயே மிகப்பெரிய எலக்ட்ரானிக்ஸ் பழுது பார்க்கும் கடையை நிறுவுற அளவுக்கு வளர்ந்தார். சுயமாவே படிக்கவும் எழுதவும் கத்துக்கிட்டவர். ஆனா இவ்ளோ வெற்றிகரமா இருந்தும் அவரோட பிள்ளைங்க படிப்புல பின்தங்கி இருந்தது அவருக்குள்ள ஒரு பெரிய கேள்வி எழுப்பியிருக்கு. இங்கதான் விஷயமே தொடங்குது. சரிதான். என்னை போல வெற்றிகரமான ஆட்கள் அவங்க மனசை எப்படி பயன்படுத்துறாங்க, மத்தவங்க ஏன் அப்படி பயன்படுத்த முடியல? இந்த ஒரு கேள்விதான் 1944ல அவருடைய 20 வருஷ ஆராய்ச்சிக்கு தொடக்க புள்ளியா இருந்திருக்கு. சரிதான். அவர் சும்மா யோசிக்க ஆரம்பிக்கல. பிராய்ட், யோங் போன்ற உளவியல் மேதைகளோட எழுத்துக்களை படிக்க ஆரம்பிச்சார். அப்பதான் மனித மூளை வெவ்வேறு வேகத்துல இயங்குற மின்னலைகளை வெளியிடுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டார். ஓகே. பீட்டா, ஆல்பா, தீட்டா, டெல்டான்னு அதுக்கு பேர் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டது தான் அவருடைய முழு கோட்பாட்டுக்குமான அடித்தளமா அமைஞ்சது. சரி, இப்போ சில்வாவோட கோட்பாட்டோட இதய பகுதிக்கே வருவோம். ஆல்பா நிலை. நம்ம மூளை பல ஃப்ரீக்வன்சில இயங்குதுன்னு சொன்னீங்க. நாம முழிச்சிருக்கும் போது வெளியுலகத்தோட பேசி வேலை செஞ்சு சிந்திக்கும் போது இருக்கிற நிலைதான் பீட்டா. ஆமா, இது வினாடிக்கு சுமார் 20 சுழற்சிகள் வேகத்துல இயங்கும். நம்மளோட அன்றாட வாழ்க்கை முழுக்க பீட்டா தான். இங்கதான் சில்வா ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றாரு. ஆல்பாங்கிறது வினாடிக்கு சுமார் 10 சுழற்சிகள்ல இயங்குற நிலை. இது ரொம்ப அமைதியான தளர்வான நிலை. தியானம் செய்யும் போது இருக்கிற மாதிரி. ஆமா, தியானம் செய்யும் போது இல்ல தூக்கம் வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த அரை தூக்க நிலையில இது நம்ம உணரலாம். ஆனா சில்வாவோட நோக்கம் சும்மா ரிலாக்ஸ் பண்றது மட்டும் கிடையாது. ஒரு நிமிஷம், இங்க எனக்கு ஒரு கேள்வி வருது. நீங்க சொல்றது கொஞ்சம் முரணா இருக்கு. ஆழ்ந்த தளர்வு நிலைன்னு சொல்றீங்க, அதே நேரம் செயல்படணும்னு சொல்றீங்க. நான் ரிலாக்ஸா இருந்தா என் மூளை காலியா இருக்கும். எப்படி ஒரே நேரத்துல அமைதியாவும் இருந்து பிரச்சனைகளுக்கு தீர்வையும் கண்டுபிடிக்க முடியும்? அருமையான கேள்வி. இதுதான் சில்வா முறையோட தனித்துவமே. அந்த அறமயக்க நிலைக்கு போயிட்டு அப்படியே தூங்கிடாம அந்த நிலையிலேயே முழு சுயநினைவோட இருக்க பழகணுங்கிறது தான் அவரோட பயிற்சி. ஓ, அவர் இத உள்நனவு நிலை, அதாவது இன்னர் கான்ஷியஸ் லெவல் அப்படின்னு சொன்னார். அதாவது வெளியுலகத்தோட சத்தம் தொந்தரவு இல்லாம உங்க மனசோட ஆழமான பகுதியிலிருந்து செயல்படுறது. புரியுது. அந்த அமைதியான நிலையில நம்மளோட கற்பனை திறன், உள்ளுணர்வு, படைப்பாற்றல் எல்லாம் உச்சத்துல இருக்கும். பிரச்சனைகளை பீட்டா நிலையில பார்க்கறத விட ஆல்பா நிலையில பார்க்கும்போது புது புது தீர்வுகள் கிடைக்கும்னு அவர் நம்பினார். அப்போ அவர் சொல்றதே உலகத்துல இருக்கிற ரொம்ப வெற்றிகரமான 10% மக்கள் இயல்பாவே இந்த நிலையை பயன்படுத்துறாங்க. மீதி 90% பேர் நாமளும் இது கத்துக்க முடியும்னு சொல்றாரா? மிகச்சரியா சொன்னீங்க. அந்த 10% பேர் ஒரு பிரச்சனை வரும்போது பதற்றப்படாம அமைதியா உள்ளுணர்வின் அடிப்படையில முடிவெடுக்கிறாங்க. அது உங்களுக்கு இயல்பா வருது. சில்வா அந்த திறமையை மீதம் இருக்கிற 90% மக்களுக்கும் ஒரு பயிற்சி மூலமா கொண்டு சேர்க்க முடியும்னு உறுதியா நம்பினார். இது ஒரு பிறவி குணம் இல்ல, கத்துக்கக்கூடிய ஒரு திறமைங்கிறது அவரோட வாதம். ஓகே, இந்த ஆல்பா நிலைய அடைஞ்சிட்டோன்னு வைப்போம். அடுத்து என்ன? இதை வச்சு என்ன பண்றது? இங்கதான் அவரோட தத்துவம் ரொம்ப ஆழமா போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, சில்வாவுக்கு இது வெறும் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் டெக்னிக் இல்ல, அவர் இது ஒரு ஆன்மீக கடமையா பார்த்தார். அப்படியா? நாம இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டதோட காரணமே படைப்பாளர் ஆரம்பிச்ச வேலையை முடிக்கிறதுக்கு உதவவும் இங்க இருக்கிற பிரச்சனைகளை சரி செய்யவும் தான் அப்படின்னு அவர் சொல்றார். நாம எல்லாரும் ஒரு பெரிய திட்டத்தோட ஒரு பகுதிங்கிறது தான் அவரோட பார்வை. இது கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நான் சரியான பாதையில தான் போறேனா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு சில்வா ஒரு எளிமையான அளவுகோல் சொல்றார். உங்க வாழ்க்கை மேலும் மேலும் சிறப்பாக, அதாவது பெட்டர் அண்ட் பெட்டர் போய்கிட்டே இருந்தா
நீங்க பிரபஞ்சத்தோட நோக்கத்துக்கு இசைவா செயல்படுறீங்கன்னு அர்த்தம். சரி. அதுவே உங்களுக்கு தடைகளும் தோல்விகளும் தொடர்ந்து வந்தா நீங்க ஏதோ தப்பான வழியில போறீங்கன்னு பிரபஞ்சம் உங்களுக்கு சிக்னல் கொடுக்குதுன்னு அர்த்தம். அவர் இத காஸ்மிக் ஃபீட்பேக், அதாவது பிரபஞ்ச பின்னூட்டம்னு சொல்றார். இந்த நம்பிக்கை அவருக்கு எப்படி இவ்வளவு உறுதியா வந்தது? இதுக்கு பின்னாடி அவரோட சொந்த அனுபவங்கள் இருந்திருக்குன்னு படிச்சிருக்கேன். அவர் தான் ஆராய்ச்சியை 2 முறை கைவிட்டதா சொல்றாங்க. ஆமா, அது ரொம்ப முக்கியமான சம்பவங்கள். 1949ல பல வருஷமா ஆராய்ச்சி பண்ணியும் பெரிய முன்னேற்றம் இல்லாததால விரக்தியில நடுராத்திரி 2 மணிக்கு ஒரு உளவியல் புத்தகத்தை தூக்கி எறிஞ்சிட்டு இனிமே இது வேண்டான்னு முடிவெடுத்தார். ஆனா அன்னிக்கு ராத்திரி அவருக்கு ஒரு கனவு வந்தது. அதுல 252 272ன்னு 2 செட் நம்பர்கள் தெரிஞ்சிருக்கு. ஓகே. ஆனா நிறைய பேருக்கு கனவுல எதேதோ வரும். இத அவர் எப்படி எடுத்துக்கிட்டார்? ஒரு சந்தேக பார்வை உள்ளவர் இத கேட்டா இது வெறும் காக்கத்தாலிய கட்டனா, ஒரு கோயின்சிடென்ஸ்னு சொல்லிடுவாங்க. நிச்சயமா. ஆனா சில்வாவுக்கு அது அப்படி தெரியல. மறுநாள் முழுக்க அந்த எண்கள் அவரை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நண்பரோட யோசனைப்படி மெக்சிகன் லாட்டரியில அந்த நம்பர்ல ஒரு டிக்கெட் வாங்கியிருக்கார். சரி. என்ன ஆச்சரியம்னா, அந்த லாட்டரியில அவருக்கு $10,000 பரிசு விழுந்திருக்கு. அந்த காலத்துல அது ஒரு சராசரி மனுஷனோட 2 வருஷ சம்பளம். ஓ. சில்வா இத வெறும் அதிர்ஷ்டமா பார்க்கல. நீ சரியான பாதையில தான் போற, தொடர்ந்து செய் அப்படின்னு உயர் நுண்ணறிவு, அதாவது ஹையர் இன்டெலிஜென்ஸ் தனக்கு கொடுத்த செய்தியா பார்த்தார். சரி, 2வது முறை கைவிட்டப்ப என்னாச்சு? அதுவும் இதே மாதிரி ஒரு சம்பவமா? அது இன்னும் சுவாரஸ்யமானது. சில வருஷம் கழிச்சு மறுபடியும் விரக்தியில ஆராய்ச்சியை நிறுத்திட்டார். அப்போ ஒரு மழை நாள்ல அவரோட பையன் வெளியே இருந்து ஒரு காகிதச் சுருளை எடுத்துட்டு வந்தான். அது மழையில கொஞ்சம் கூட நனையாம இருந்திருக்கு. அத பிரிச்சு பார்த்தா உள்ள கிறிஸ்துவின் படம். சில்வா சொல்றார், அந்த படம் என்ன திட்டுற மாதிரி ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டது. அப்படியா? அதன் பிறகு அவர் தன் வாழ்நாள்ல ஆராய்ச்சி நிறுத்தவே இல்ல. தனக்கு வழிகாட்ட ஒரு சக்தி இருக்குன்னு அவர் முழுசா நம்ப ஆரம்பிச்சார். அப்போ இந்த கோட்பாடுகளை நம்ம அன்றாட வாழ்க்கையில ஆரோக்கியம், வெற்றி போன்ற விஷயங்களுக்கு எப்படி பயன்படுத்துறது? முதல்ல ஆரோக்கியத்தை எடுத்துக்கலாம். உடல் நலத்தை பொறுத்தவரை சில்வாவோட கருத்து ரொம்ப ஆழமானது. நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்திக்கு மிகப்பெரிய எதிரி எது தெரியுமா? என்னது? நம்ம உடலை விதர்த்துக்கு அரிக்குதுன்னு சொல்றார். அதுக்கு பிறகுதான் மன அழுத்தமும் கவலையும் வருது. அப்போ இதுக்கு என்ன தீர்வு? தினமும் 15 நிமிஷம் ஆல்பா நிலையில இருக்கணும்னு சொல்றாரா? அது எப்படி வேலை செய்யும்? ஆமா, தினமும் ஒரு 15 நிமிஷம் அந்த அமைதியான ஆல்பா நிலைக்கு போய் உங்களை நீங்களே வருத்திக்கிற குற்ற உணர்ச்சிகள்ல இருந்து விடுபடணும். ஓகே. நான் செஞ்சது தவறுதான், ஆனா அதுல இருந்து பாடம் கத்துக்கிட்டேன். இனிமே அப்படி நடக்காதுன்னு உங்களுக்கு நீங்களே ஒரு தெளிவை கொடுக்கும்போது மன அழுத்தம் குறையுது. மன அழுத்தம் குறைஞ்சதாலே உடலோட தன்னைத்தானே குணப்படுத்திக்கிற சக்தி பல மடங்கு அதிகரிக்குது. இதுதான் அடிப்படை. சரி, உடல் நலத்துக்கு மன அமைதி முக்கியம்னு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா பணம், வெற்றி மாதிரியான வெளி உலக விஷயங்களை இது எப்படி பாதிக்கும்? சேவை பண்றதுக்கும் வெற்றிக்கும் என்ன சம்பந்தம்னு அவர் சொல்றார். இதுதான் சில்வா முறையோட உச்சபட்சமான பகுதி. அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு பணம் வேணும், எனக்கு கார் வேணும்னு உங்க மனசை ப்ரோக்ராம் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலா மத்தவங்களோட பிரச்சனைகளை தீர்க்கவும் அவங்களுக்கு சேவை செய்யவும் ப்ரோக்ராம் பண்ணுங்கங்கிறாரு. நீங்க எவ்வளோ மக்களுக்கு பயன்படுறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி, பணம் எல்லாமே உங்களை தேடி வரும். இது கொடுப்பதன் மூலம் பெறுவதுங்கிற தத்துவம். இது கேட்க நல்லா இருந்தாலும் நடைமுறையில சாத்தியமா? இதுக்கு ஏதாவது வலுவான உதாரணம் இருக்கா? ஒரு மிக சக்தி வாய்ந்த உதாரணம் இருக்கு. மார்ஜ் வோல்காட்டுங்கிற ஒரு பெண். அவங்களுக்கு மல்டிபிள் ஸ்க்ளோரோசிஸ், அதாவது மல்டிபிள் ஸ்க்ளோரோசிஸ்ங்கிற ஒரு தீவிரமான நரம்பு மண்டல நோய். உடம்பு முழுக்க பிரேஸ் போட்டுக்கிட்டு சக்கர நாற்காலியில தான் இருக்க முடியும்னு டாக்டருங்க கைவிரிச்சிட்டாங்க. அவங்க 1970ல சில்வா முறையை கத்துக்கிட்டாங்க. அவங்க தனக்காக ப்ரோக்ராம் செஞ்சதை விட மத்தவங்களுக்காக தான் அதிகமா செஞ்சதா படிச்சிருக்கேன். ஆமா, அதுதான் விஷயமே. அவங்க கிட்ட யாராவது உதவி கேட்டா ஒரு நாளைக்கு 3 தடவை அவங்களுக்காக ஆல்பா நிலையில மனக்காட்சி செஞ்சு பிரார்த்தனை பண்ணுவாங்க. சரி. ஒவ்வொரு செஷன் முடிஞ்ச பிறகும் ஒரே ஒரு நொடி, ஒரே ஒரு கணம் மட்டும் தன்னை எந்த நோயும் இல்லாம ஆரோக்கியமா நடக்கிற மாதிரி கற்பனை பண்ணிப்பாங்க. மத்த நேரம் முழுக்க அவங்களோட கவனம் மத்தவங்க மேலதான். இதோட விளைவு என்னாச்சு? நம்ப முடியாத அதிசயம் நடந்தது. சில காலத்துக்கு பிறகு அவங்க உடம்புல இருந்த நோய் கொஞ்சம் கொஞ்சமா குணமாகி எந்த உதவியும் இல்லாம நடக்க ஆரம்பிச்சாங்க. நம்பவே முடியல. அவங்கள பரிசோதிச்ச டாக்டருங்களால அவங்களுக்கு அந்த நோய் ஒரு காலத்துல இருந்ததுக்கான தடயத்தை கூட கண்டுபிடிக்க முடியல. மத்தவங்களோட பிரச்சனைகளை தீர்க்க அவங்க முழு மனசோட முயற்சி செஞ்சப்போ அவங்களோட பிரச்சனை தானா தீர்ந்து போச்சு. இதுதான் சேவையின் சக்திக்கு சில்வா கொடுத்த மிகப்பெரிய உதாரணம். இது வெறும் சுயமுன்னேற்ற கருத்துக்களை தாண்டி
மனித குலத்தோட எதிர்காலத்தையே தொடர மாதிரி தெரியுது. பரிணாம வளர்ச்சி பத்தி எல்லாம் அவர் பேசுறார். ஆமா, சில்வாவோட பார்வை ரொம்ப பெரியது. நம்மள 90% பேர் தர்க்க ரீதியா சிந்திக்கிற இடது பக்க மூளைய மட்டும்தான் அதிகமா பயன்படுத்துறோம்னு அவர் சொல்றார். லாஜிக்கல் பிரெயின். ஆமா, இந்த மூளை கணக்கு போட, பகுத்தறிய, திட்டமிட உதவும். இது வெளி உலகத்துக்கான மூளை. அப்போ அந்த 10% வெற்றிகரமான மக்கள் வலது பக்க மூளையை பயன்படுத்துறாங்களா? மிகச்சரி. வலது பக்க மூளைதான் படைப்பாற்றல், உள்ளுணர்வு, கற்பனை சக்திக்கு காரணம். அது ஆல்பா நிலையோட நேரடி தொடர்புடையது. அந்த 10% மக்கள் தர்க்கத்தையும் உள்ளுணர்வையும் சரிசமமா பயன்படுத்துறாங்க. அதனாலதான் அவங்களால புதுமையான தீர்வுகளை கண்டுபிடிக்க முடியுது. அப்போ ஷில்வா சொல்றது நாம இப்போ ஒரு புதிய பரிணாம வளர்ச்சிக்குள்ள நுழைறோங்கிறதா? ஆமா, அவர் சொல்றார், மனிதன் தன்னோட உடல் திறன்களை வளர்த்துக்கிட்ட முதல் கட்ட பரிணாம வளர்ச்சி முடிஞ்சிடுச்சு. இப்போ நாம நம்ம மனசோட திறன்களை வளர்த்துக்கிற 2ஆம் கட்ட பரிணாம வளர்ச்சிக்குள்ள நுழைஞ்சிருக்கோம். இந்த காலகட்டத்துல வெறுமனே தர்க்கத்தை மட்டும் நம்பி நாம உருவாக்குற பிரச்சனைகளை அதே தர்க்கத்தால தீர்க்க முடியாது. அப்போ தீர்வென்ன? தர்க்கத்தோட உள்ளுணர்வையும் படைப்பாற்றலையும் இணைச்சு 2 மூளையையும் பயன்படுத்தி ஆல்பா நிலையில சுயநினைவோட செயல்பட கத்துக்கிறது தான் மனித குலம் இப்போ எதிர்கொண்டிருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கான ஒரே வழிங்கிறது தான் அவரோட இறுதி வாதம். இது தனிமனித மாற்றம் மட்டும் அல்ல, ஒரு இனத்தோட மாற்றம். சரிதான். இன்னைக்கு நாம ஹொசே சில்வாங்கிற ஒரு தனி மனிதனோட தேடல ஆரம்பிச்சு ஆல்பா நிலை, வாழ்க்கையோட நோக்கம், சேவையின் சக்தி வழியா பயணிச்சு மனிதகுலத்தோட எதிர்காலங்கிற ஒரு பெரிய பார்வை வரைக்கும் வந்திருக்கோம். ரொம்ப ஆழமான ஒரு அலசல். அவர் தன்னோட ஒரு கட்டுரையில தோல்விக்கு காரணங்கள் இருக்கலாம், ஆனா சாக்கு போக்குகள் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு குறிப்பிடுறார். ஆமா, எனக்கு மனக்காட்சி வரல, கற்பனை செய்ய முடியலங்கிறதெல்லாம் வெறும் சாக்கு போக்கு தான், முயற்சி செஞ்சா எல்லாராலையும் முடியுங்கிறதுல ஒரு உறுதியா இருந்தார். அப்போ இந்த உரையாடலை முடிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு இறுதி சிந்தனையை விட்டு செல்றோம். நம்ம எல்லாருமே நமக்கான தீர்வுகளை வெளியில தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனா உங்க வாழ்க்கையையும் இந்த உலகத்தையும் மாத்துறதுக்கான மாபெரும் கருவி உங்க சொந்த மனசுக்குள்ளேயே இருக்கணும். உங்களை தண்டிக்கிற ஒரே விஷயம் உங்களோட அறியாமை மட்டும்தானோ சில்வா சொல்றார். அப்படி இருந்தா உங்க கட்டுப்பாட்டுல இல்லாத விஷயங்களை பத்தி கவலைப்படுறத விட்டுட்டு உங்க முழுமையான கட்டுப்பாட்டுல இருக்கிற உங்க மனசை மாத்துறதுக்கு நீங்க என்ன செய்ய தயாரா இருக்கீங்க? யோசிச்சு பாருங்க.